அனைவருக்கும் வணக்கம். சமபாவனா சமதிருஷ்டி அல்லது வேத பாவனை அற்று இருத்தல், எங்கும் என்னையே நான் காணுதல் என்பதை மிக ஆழமாக புரிந்து கொள்வதற்கு என்று நாம் அலசவிருப்பது, இருப்பது நான் மட்டுமே, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக உலகமாக அப்ப விரிந்திருக்கிறது எது அப்படின்னு கேட்டா அது என் கற்பனை மட்டுமே என்பதை புரிந்து கொள்வதன் வாயிலாக நாம் இந்த சமதிருஷ்டிக்குள் வர முடியும். வேத பாவனையை அற்று முழுமையாக அந்த ஞானத்தோடு வாழ முடியும் என்ற நம்பிக்கையில அதை பேச நம்ம ட்ரை பண்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கேள்வியை கேட்கிறேன். நான் என்ன கேள்வினா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் உனது கற்பனை மட்டுமே. உன் கற்பனை இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கு. இந்த உலகம் இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அப்படி எப்படி எல்லாம் நீ கற்பனை பண்ணி வச்சிருக்க, அதனால அப்படி எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா, இங்கே இந்த உலகத்துல உன்னை தவிர யாருமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்ப அது யாரு? நீ கற்பனை செய்த ஒரு வடிவம். அது கற்பனை வேர்ல்டுல ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ட்ரீம் வேர்ல்டு அப்படின்னு சொன்னிருக்கு, டே ட்ரீம் வேர்ல்டு. கண்ணை மூடிட்டு நீங்க பாட்டுக்கு கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது கண்ணை திறந்துகிட்டே கூட அமெரிக்கால இருப்பீங்க, எங்க வேணா இருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு ஹோல் வேர்ல்டு உங்களால நிர்மாணம் பண்ண முடிஞ்சது, அங்க எத்தனையோ விஷயங்கள் நடக்க முடிஞ்சது, ஒரு பெரிய சினிமாவையே உங்களால ஓட்ட முடியுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பொதுவா எல்லா டைரக்டர்ஸுமே முதல்ல மனத்திரையில அவன் ஓட்டிட்டு தான் அப்புறம் நிஜத்திரையில ஓட்டுறானே கூட சொல்லலாம் இல்லையா? அப்போ அந்த கற்பனை வேர்ல்டு இருக்கு இல்லையா, அந்த கற்பனை வேர்ல்டுக்கும் இந்த நிஜ வேர்ல்டுல இருக்கக்கூடிய அந்த கற்பனை வேர்ல்டு 100% உங்க தாட்ஸ் தான் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல. ஜஸ்ட் உங்க தாட்டே எப்படி உலகமாக விரிந்தது அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி இந்த நிஜ வேர்ல்டும் கூட ஜஸ்ட் உங்க தாட்டு தான் இப்படி உலகமா இருக்கு அப்படிங்கிறத நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். அதுதான் உண்மை, ஃபேக்ட். சரியா? நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். அப்போ ஒன்ஸ் அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சான்ஸே இல்ல பேதபாவத்துக்கு. ஆட்டோமேட்டிக்கா சமதர்ஷில தான் இருந்து ஆகணும், வேற வழியே இல்ல. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. சரியா? சரி, இப்போ நமக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் வரும், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீ கண் ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்துல இந்த உலகம் இல்ல, கண் விழித்தவுடன், அப்போ கண் விழிக்கல, எது விழிக்குதுன்னா மனசுதான் விழிக்குது. நிறைய பேர் கண்ணை திறந்துகிட்டே கூட தூங்குவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து உலகம் தெரிஞ்சிருது இல்ல. சோ மனம் விழிக்கின்றதுதான் இங்கே உலகம் விரிவடைகிறதுக்கு காரணமாக இருக்கின்றது. இட்ஸ் a first proof that the world is just an appearance of your thoughts. வெறும் தாட்டு தான் appearance. நான் திரும்ப திரும்ப இதை ஏன் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஸ்டில் நிஜம் நிஜம் நம்பிட்டு இருக்கோங்க. என் எதிரில் இருக்கிறது நிஜம், இந்த சேர் நிஜம், இந்த ஆள் நிஜம், இந்த கட்டில் நிஜம், இது எல்லாமே நிஜம் நிஜம். நிஜம் எல்லாம் கிடையாது. இட் அன் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்க்கும் நிஜத்துக்கும் என்ன புரியுதா? இந்த சினிமா திரையில வந்து நிஜமாவே எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனா நிஜமா நடக்குதா? அப்பியரன்ஸ்னா புரிஞ்சுக்க முடியுது இல்ல, தெரியுது, அவ்வளவுதான். அது தெரியுது அப்படிங்கிறதுக்காக அது நிஜம்னு நீங்க சொல்லக்கூடாது. சரியா? சோ தேர்ஃபோர் உங்க தாட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது, தெரிய வைக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? எப்படி கற்பனை வேர்ல்டுல வந்து ஒரு பொண்ணோட நீ வந்து கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ரியலாவே உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கலையா? அதே மாதிரி கற்பனை பண்ணும்போது அவன் உன்னை அடிக்கிற மாதிரி அல்லது ஒரு பயம் சார்ந்த ஒரு கற்பனை பண்ணும்போது அந்த கற்பனையிலேயே நீ பயந்து சாகலையா? சோ வி எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமாவே ஒரு ஹாப்பினஸ் வந்தது, நிஜமாவே ஒரு ஷேர்னஸ் வந்தது கற்பனையில. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் டெப்ரெஷன் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, என்னது அது? அவங்க கற்பனையிலேயே அவங்களா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அது கஷ்டத்தை கொடுக்குதுடா, அது எப்படிடா பொய்யா இருக்க முடியும்னா? பொய் தானேங்க இது. ஏங்க உங்க கற்பனையில நீங்களா கஷ்டப்பட்டுக்கிட்டா அது பொய் தானே. அப்ப நான் நேத்து கூட சொன்னேன், ஹாலுசினேஷன் அப்படிங்கிற பேர்ல இவனாவே வந்து யாரோ உன்னை துரத்துறாங்க, என்ன யாரோ அடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அது எப்படி வந்து 100% ஒரு கற்பனையில நீ நிஜமாவே பயப்படுறியோ, அதேதான் இந்த நிஜ வேர்ல்டும் அப்படிங்கிறதும் 100 கற்பனையில நீ நிஜமாவே பயந்துக்கிற, நிஜமாவே உனக்கு சுகம் வருது. நிறைய பேர் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற இடமே அதுதான். எனக்கு நிஜமாவே சுகம் வருதுடா, நிஜமாவே துக்கப்படுறேன்டா, இதை போயிட்டு நீ வந்து இல்யூஷனுங்கிற, கற்பனைங்கிற அப்படின்னா கற்பனை வேலையே அதுதான் நடக்குது. இப்போ மனோவியாதிக்காரன்ட்ட போய் கேட்டு பாரு, அவன் அனுபவத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்கிட்டயே ஒரு கேஸ் வந்தது. ஆக்சுவலி வந்து நம்ம காட்டுல இருக்கும்போது ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவர் வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்காக கிளம்புனேன்னா
என்னை துரத்திக்கிட்டே வந்து ஹெலிகாப்டர்ல பின் லேடன் பறந்து வந்துகிட்டே இருந்தான். நான் அப்படியே பயந்து பயந்து நான் வந்து அவனுக்கு தெரியாம மறைஞ்சு 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 எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். ரியலிஸ்டிக்கா சொல்றாருங்க. அவன் வந்து என்ன சொல்றது, நடிக்கிறான், ஏமாத்துறான் அப்படின்னு எல்லாம் வந்து நீங்க நினைக்கலாம். அவன் நிஜமாவே ஸ்ட்ரெஸ் ஆகி அவன் பயந்துட்டு ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிட்டு பட் பட் வாட் இஸ் இட்? இஸ் இட் நாட் ஜஸ்ட் கல்பனை? அவனுடைய கற்பனையில ஹெலிகாப்டர் வந்தது, பின்லாடன் இவனை துரத்துனது, இந்த லாஜிக் எல்லாம் யோசிக்க கூடாது. சரி, என்னடா இவ்வளவு இல்லாஜிக்கா கற்பனை பண்ணலாம் யோசிக்காதீங்க. பட் அது அனுபவம் ஆச்சா இல்லையா? உங்க கனவுல கூட தான் இருக்கு. கேனத்தனமான கற்பனை எல்லாம் வருது, இல்லாஜிக்கல் கற்பனை எல்லாம் வருது. அது உங்க தாட் இல்லாம வேற யாரோ தாட்டாது, அல்லது உங்க தாட்டை தவிர வேற ஏதாவது அது ஜஸ்ட் உங்க தாட் எப்படி ஒரு கற்பனை வேர்ல்டு உருவாக்குது, எப்படி வந்து ஹாலுசினேஷன் மாதிரி ஒரு ஒரு பயமுறுத்தும் அல்லது ஒரு பெண்ணோட ரம்யமா நடந்துக்கும் போது ஒரு சுகத்தை துக்கத்தை கொடுக்குதுதான். கனவுலையும் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்குதுதான். அப்ப கனவை நீங்க 100% ஒத்துப்பீங்க, அது இல்யூஷன், அது ஒண்ணுமே இல்லைன்னு. நிஜமாவா இருக்கு கனவுல? கற்பனையில நிஜமாவா இருந்தது? பின்லாடன் துரத்தினானா? இதுவுமே இல்ல இல்லைங்க. அதே மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படின்றான். இந்த நிஜ வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் லைக் a dream and the daydream. அதுல எப்படி உண்மையில உலகம் இல்ல, ஜஸ்ட் அப்பியரன்ஸ், சும்மா ஒரு தோற்றமாக தெரிந்தது. அது அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அது உண்மை ஆகிடாது. ஏன்னா அது வந்து பொய் தோற்றம். இந்த தாட்டுங்கிறதே இல்யூஷன். அப்ப தாட்ல இருந்து வர்றது பொய் சுகம், பொய் அனுபவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மைண்ட்னாலே என்னது? தாட். தாட்டுனாலே என்னது? மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இல்யூஷன், அதாவது இல்லாத ஒன்று, அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ அது தருகின்ற சுகமும் இல்யூஷன், அது தருகின்ற துக்கமும் இல்யூஷன். நம்ம நாலேஜ்ல இருந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பிரம்மம் மட்டுமே தான் இருக்கிறது, அதுதான் சச்சித்தானந்த உணர்வு, உண்மை இருப்பு உணர்வு, ரம்ய ரமல ரிலாக்ஸேஷன், அதுதான் ட்ரூத். சரியா? அதுவே இந்த மைண்டின் துணை கொண்டு சுகமா வரும்போதும் அது என்னது? பொய் சுகம் தானே. துக்கமா வரும்போது அது என்னது? பொய் துக்கம் தானே. பட் பொய் சுகம் பொய் துக்கம் அப்படின்றதுக்காக சுக துக்கமே இல்லை அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோஸ்ல என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா, பிரம்ம உணர்வே பண்ணுக்காக அப்படி வெளிப்படுத்துகிறது, ஜஸ்ட் அன் எக்ஸ்பிரஷன் லைக் தட் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி, வேணா ரொம்ப எல்லாம் போவேன்னா, நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு எப்படியாவது வந்து இந்த வேர்ல்டை இனிமே வந்து நான் ஒரு கனவு மாதிரி தான் பார்க்கணும், கற்பனை மாதிரி தான் பார்க்கணும். அது நிஜமாவே இல்லை, ஜஸ்ட் என்னுடைய தாட் இப்படி இப்படி எல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப என்னுடைய தாட் எதுக்காக வந்திருக்கு? சும்மா நாச்சுக்கு தானே. சும்மா நாச்சுக்கும் பாரு, அனுபவி, என்னுடைய தாட்டுங்கிற ஃபீலிங்ல அனுபவி, என்னோட தாட்டை தவிர இங்க ஒண்ணுமே இல்லைங்கிற ஃபீலிங்ல அனுபவி. ஒரு எவனாவது வந்து உன்னை கத்தி எடுத்து குத்த வந்தா கூட, ஓ என்னம்மா என் தாட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி என்கிட்ட வருதுன்னு பாரு. வாட் எவர் ஹேப்பன்ஸ், யூ நோ, அது அப்படியே உன்னுடைய தாட்டை தவிர ஒண்ணுமே இல்லை. எப்படி கனவுலையும் கற்பனையும் இருக்கும், அப்படித்தான் இந்த நிஜ உலகம்ன்றத ஸ்பஷ்டமா பார்க்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எய்ம் ஆஃப் திஸ் வீடியோ. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நான் சொல்றேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நான் ப்ரூஃப் பண்ண ஒரு மெத்தட் வந்து, தாட்டு தாண்டா உலகமா விரியுதுன்றதுக்கு டீப் ஸ்லீப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. தி மொமெண்ட் நீங்க மனசு விழித்தது, இங்க உங்களுக்கு உலகம் தெரிந்தது. தூங்கினோம்னா உலகம் காணாம போயிடுச்சு. சோ அப்போ உண்மையில உலகம் இருக்கா? இல்ல, அப்பியர் டு பி. இந்த திரையில வந்து ப்ரொஜெக்டர் வந்ததும் கப்புன்னு ஒரு உலகம் தெரியுது. ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆனதும் ஸ்கிரீன்ல ஒண்ணுமே தெரியல. அப்ப தூங்கி விழிக்கும் போது ப்ரொஜெக்டர்ல ஸ்கிரீன்ல லைட் தெரியற மாதிரி, கண்ணை மூடி தூங்கும் போது அந்த டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது ஆஃப் ஆன மாதிரி அப்படித்தானே இருக்கு என்று முதல் விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு என்னென்ன மாதிரி டவுட்ஸ் வரும் அப்படின்னா, எனது கற்பனை தான் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என்ன அவ சொன்ன மாதிரி, எனக்கு கேன்சர் வரணும்னு நான் கற்பனை பண்ணுவேனாங்க? எனக்கு ஒரு குடிகார கணவன் வந்து என்னை துன்புறுத்த வேண்டும் என்று நான் கற்பனை பண்ணுவேனாங்க? எனக்கு இந்த மாதிரியான மோசமான விளைவுகள் நடக்க வேண்டும் என்று நான் கற்பனை செய்வேனா? So therefore I'm telling you that and this is not my thoughts அப்படின்னு சொல்லலாம். நீ சொல்றது டே ட்ரீம்க்கு வேணா பொருந்தும், அதாவது கற்பனை வேர்ல்டுக்கு வேணா பொருந்தும். பட் ட்ரீம்ல என்ன நடக்குது? ட்ரீம்ல நீ பண்ண கற்பனை மட்டும்தானே வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, டோட்டலி இல்லாஜிக்கலான விஷயம் எல்லாம் நம்ம ட்ரீம்ல வருதா இல்லையா? ஏன் ட்ரீம்ல 100% நான் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிருப்பேனான்றத உங்களால இமேஜின், என்னது இப்படி எல்லாம் நான் கற்பனை பண்ணியிருந்தேன், என் மனசுக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கா என்று நாம் ஆச்சரியப்படும்படியான எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஆழ்மனதிலே இருந்து அந்த ஆழ்மன பிரதிபலிப்பாக கனவிலே நீ வரவில்லையா? அப்ப நான் வந்து இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிருப்பேனா என்று கேட்கின்றாயே, அப்ப கனவில் நீ பண்ணியா?
ஆனா அங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வெதர் யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, யூ ஹாவ் டு அக்செப்ட் இட்டுங்க. ஏன்னா உன்னுடைய தாட்டு தானே. ஏன்னா பக்கத்துலயும் ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான், அவனுக்கு அந்த அனுபவமே இல்ல. இந்த பக்கம் ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான், அவனுக்கு சுத்தமா இல்ல. அப்போ உனக்கு மட்டுமே ஏற்பட்ட அந்த கனவு அனுபவம் உனது எண்ணங்களில் இருந்து மட்டுமே அது பிரதிபலித்தது என்பதை நீ ஒத்துக்கிறியா இல்லையா? ஆமா, ஒத்துக்கிட்டு தான் ஆக வேண்டி இருக்கு. ஒத்துக்கிறீல்ல? பரவாயில்ல, கவலைப்படாத. நான் உனக்கு நல்லாவே புரிய வைக்கிறேன். இப்ப நிஜ வேர்ல்டுலயும் ஏன் கற்பனை இல்லைன்னு தப்பிக்க முடியாது. எப்படி அந்த ட்ரீம் வேர்ல்ட்ல உன்னுடைய கற்பனை உனக்கே தெரியாம எப்படி எப்படியோ வளம் வந்ததோ, அப்படி இந்த நிஜ வேர்ல்ட்லயும் உன்னுடைய கற்பனை தான் உனக்கே தெரியாம இங்கே வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, லா ஆஃப் கர்மால நம்பிக்கை இருக்கா? அப்படின்னா அப்படின்னா நீ நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும், நீ கெட்டது நினைத்தால் உனக்கு கெட்டது நடக்கும். இந்த இடத்துல என்ன ஒரு சூட்சமா இருக்குன்னா, நீ இருக்கிறதே நீ மட்டும்தான் உனக்கு தெரியலன்னா கூட உண்மை அதுதானே. அப்போ நீ உனக்கு நல்லது நினைக்கிற, நீ அடுத்தவனுக்கு நல்லது நினைக்கிற அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இல்ல. அடுத்தவனுக்கு நல்லது நினைச்சா அது உனக்கு நல்லதுதான், அது நீதான் அது. அடுத்தவனுக்கு கெட்டது நினைச்சா அது உனக்கு நடக்கும், ஏன்னா அது நீதான் அது. நீங்க அனைத்துமாக நீயே இருந்து கொண்டிருக்கின்றாய், ஏன்னா உனது கற்பனை தான் அந்த உருவம். இந்த கற்பனை வேலையே நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஒரு மேனேஜரை இவனை திட்டான் அப்படின்னு சொன்னா கற்பனைக்குள்ள போயிட்டு அந்த மேனேஜரை போயிட்டு வெளுத்து வாங்குவோம். லூசுப்பையிலே கற்பனைக்குள்ள இருந்தது நீதானடா, உன்னே தான்டா நீ வெளுத்து வாங்கிட்டு இருக்க, ஓ ஆமா இல்ல என்று அவன் யோசிக்க தோன்றுகிறது அல்லவா? அந்த மாதிரி கேவலமா தான் இருக்கு. சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த டீப் ஸ்லீப்ல இருந்து நீ விழிக்கிற வர்ற அப்படிங்கிறது. இன்னொன்னு, உனக்கு தெரிந்தோ அறிந்தும் அறியாமலும் உனது எண்ணம் தான் எப்படி கனவிலே வந்ததோ அதே மாதிரி நிஜ உலகிலும் உனது எண்ணம் தான் இங்கே உனக்கு இந்த உலகமாக வந்து தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அந்த தேர்ட் பாயிண்ட் என்ன? கர்மா வினை என்ற அடிப்படை. அதன் நம்பிக்கையிலன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இயற்கை, இறைவனை கூட விடுங்க, ஈஸ்வர சிருஷ்டி எல்லாம் வேணாம், இயற்கை நம்பித்தானே ஆகணும். இயற்கை அப்படிங்கிறது சமபாவனையில தான் இருக்குங்கிறது யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா இந்த மரம் கோடலை கொண்டு வெட்ட வருபவனுக்கும் நட்டு தண்ணீர் வார்த்தவனுக்கும் சமமாக நிழல் கொடுப்பது போலே, சூரியன் உத்தமனா அதமனா என்று பார்த்து கொண்டா அவன் அவன் ஒளியை தருகின்றான். மலை இவன் உத்தமனா அதமனா என்று பார்த்து கொண்டா நீரை பாய்ச்சுகின்றான். இப்படி பஞ்சபூதங்களாக இருக்கின்ற அந்த இறைவன் சொல்றதை விட பஞ்சபூதாக இயற்கைன்னு வச்சுக்கோங்க. அந்த இயற்கை அப்படிங்கிறது 100% பாகுபாடு இல்லாதது. அப்போ உனக்கு அமைவதெல்லாம் இயற்கை என்பதை நீ வச்சுக்கோ. சரியா? நீ இறைவனை நம்ப கூட வேணாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கணவன் இயற்கையில எனக்கு இப்படி ஒரு அமைஞ்சிச்சுங்க. அப்போ இயற்கை சமபாவனையோடு இருக்கின்றது, பார்க்கியாலிட்டி இல்லாம இருக்கிறது, ஒருத்தனுக்கு நல்லது கெட்டது நடக்காதது அப்படின்னா, அப்ப இயற்கை ஏன் ஒருத்தனை பணக்காரனா ஒரு ஏழையாவும் படுத்தது, ஒருத்தனுக்கு நல்ல கணவனையும் கெட்ட கணவனையும் கொடுத்தது? அப்படி பாசிபிள். இயற்கையால அப்படி பண்ண முடியாது. அப்ப இயற்கை பண்ணுதுன்னாலே நீ நம்பித்தான் ஆகணும். இயற்கை என்பது உன் எண்ணங்களை வழிநடத்துகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றதே தவிர அதற்கென்று சுயமாக பார்சியாலிட்டி கிடையாது. ஈஸ்வரனை தான் இயற்கைன்னு சொல்லிட்டு இருக்கேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரியா? அப்போ ஆன் தட் பேசிஸ்ல நீங்க பார்க்கும் போதும் நீ நினைத்ததுதான் இங்கே நடக்கின்றது. ஆனால் நீ அடுத்தவர்களுக்காக நினைத்த, அவன் ஆதமா போகணும்னு நினைச்ச, நீ அவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு, நீ உனக்கு கேன்சர் வரணும்னு நினைக்கல, இன்னொருத்தனுக்கு கேன்சர் வரணும்னு நினைச்சா அது உனக்குதே வந்துருது, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் தி வே இட் இஸ் கெட்டிங் ஆக்டிவேட்டட் என்று புரிந்து கொள்ளலாமே அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, கர்ம வினைங்கிறதே நீ யாருன்னு உணர்த்துறதுக்காக அந்த இயற்கை தருகின்ற ஒரு அற்புதமான பாடம் அல்லவா? அப்ப நீ இந்த ஜென்மத்துல ஒரு குடிகாரனாக இருந்து உன் மனைவியை பாடா படுத்திக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ நீ நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஆட்டோமேட்டிக்கா நீ ஒரு பெண்ணாக பிறந்து உனக்கு ஒரு கணவன் அமைந்து அது எவ்வளவு மோசமான செயல் என்பதை உணர்த்துகின்ற பாடமாகவும் எது வருகிறது என்றால் உனது கர்மா. அங்கே கர்மாங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, உங்க கற்பனை தான். நீங்க குடிகாரனாக இருக்கிறது உங்க கற்பனையில, குடிக்கணும்னு நினைக்கிறீங்க குடிக்கிறீங்க, நாம இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறீங்க வாழ்றீங்க, அவளை கொடுமைப்படுத்துறது ரைட்டுன்னு நினைக்கிறீங்க கொடுமைப்படுத்துனீங்க. இது எல்லாமே உங்க எண்ணம், உங்க கற்பனை ரிப்பீட் ஆகுது. என்ன அங்க மாறி ரிப்பீட் ஆகுது. இது எல்லாமே அந்த சைடு போயிடுது, அந்த பெண்ணாக நீ மாறி விடுகின்றாய், நீ அனுபவிக்கின்றாய். So this is the law of karma. It is very easy to understand the law of karma also. யாருக்கும் பெருசா வந்து சந்தேகம் வர வேண்டிய வாய்ப்பே இல்லை.
இங்க இறைவனோ இயற்கையோ வந்து தனியா அவன் இஷ்டத்துக்கெல்லாம் வந்து இந்த வேர்ல்டு நடத்தல. உன் கற்பனைக்கு ஏத்த மாதிரி தான் அவன் நடத்திட்டு இருக்கான். உன்னுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி தான் நடத்திட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் ஞானிக்கு அதுதாங்க நடத்துறதுக்கு இந்த கர்மா தேவைப்படுதுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஞானிக்கு அவன் ஞானி ஆனதுக்கு அப்புறமும் கூட the things will happen. ஆனா அது எதை பேஸ் பண்ணி வரும்னா, அந்த பிராப்த கர்மாவை பேஸ் பண்ணி வரும். அப்படின்னா இந்த உலகத்துக்குன்னு நான் வந்து எனக்கு என்னென்ன என்னுடைய பேஸ்ட் ஆன் தி ஜென்ம ஜென்மமா சேர்த்து வச்சு அந்த சஞ்சித மூட்டையில இருந்து இந்த ஜென்மத்துக்கான ஒரு கர்மாவை எடுத்துட்டு வரேன்ல, அந்த கர்மாவின் படி கர்மா இருக்கிற வரைக்கும் நான் வந்து விளையாடிட்டு போவேன். ஜீவன் முக்தனாக நான் விளையாடிட்டு போவேன். அப்போ எனக்கு கேன்சர் வரணும்னு இருந்தா வரும். நான் ஞானி ஆனதுக்கு அப்புறம் கூட வரும். சரியா? வராமலாம் போயிடாது. ஏன்னா அப்ப நான் போட்டு வச்சேன். ஆனா இது எனக்கு செம ஜாலியா இருக்கும். எது கேன்சர் எனக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல்ல, ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மாயா என்ன, அதுவும் என்னுடைய மாயா என்ன, என்னுடைய கற்பனை என்ன. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என் கற்பனையை நான் அனுபவிக்காம வேற எவன்டா அனுபவிப்பான், நான் சந்தோஷமா அனுபவிக்க போறேன். தட்ஸ் தி டிஃபரன்ஸ்ன்றது புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ எல்லாருக்குமே அவன் கற்பனை தான் வேர்ல்டா இருக்கு. அதை புரிஞ்சவன் ஞானி, அதனால அவன் சந்தோஷமா அனுபவிக்கிறான். புரியாதவன் ஞானின்னு பேர் வச்சிருக்கான். அவ்வளவுதானங்க டிஃபரன்ஸ். ஸோ தேர்ஃபோர் ஹியர் அகெயின் அந்த நான் செய்த அந்த ப்ரீவியஸ் பர்த்னுடைய அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து கர்மாவாக இங்கே வருகிறது என்பதும் எனது கற்பனை தான். இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, லைக் எனக்கு வந்து கேன்சர் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறேன், வரும் வரும்னு இன்டைரக்டா இன்னொரு மைண்ட் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் வரக்கூடாதுன்ற நினைத்தே வருது. அப்ப இந்த தாட் வந்து அன்னெசரியா நீ தானே நினைச்ச, அதனால அது வரலாம் என்ற இந்த பேசிஸ்ல உனது எண்ணங்கள் உனக்கு அனுபவத்தை தந்து கொண்டிருக்கின்றன. இங்க எனது எண்ணங்கள் எனக்கு அனுபவத்தை தருகிறதுனா ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் உனது எண்ணத்தால் இந்த பாடி மட்டும் உருவாகல, உனது எண்ணத்தால் தான் இந்த உலகமே உருவாயிருக்கு, உனது எண்ணத்தால் தான் ஒட்டுமொத்த மக்கள் ஜீவராசிகள் அனைத்தும் உருவாகி இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு அல்லது ஈஸ்வர சிருஷ்டிப்படி இந்த 84 லட்சத்தை அவனே உருவாக்குனான்னு வச்சா கூட எது எது எப்பப்ப என்னென்ன எனக்கு நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஈஸ்வரன் செய்வதல்ல. முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையின் அடிப்படையில் தான் அவன் எனக்கு ஆட்டுகின்றான் நடத்துகின்றான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இந்த நிஜ உலகம்ங்கிறது இல்லவே இல்லை. அது ஒரு திரை போல, திரையில் தெரிகின்ற ஒரு ஸ்கிரீன் போல, எப்படி ட்ரீமோ எப்படி கற்பனையோ அதே மாதிரிதான் இந்த நிஜ வேர்ல்டும். அண்ட் த ஹோல் வேர்ல்ட் எப்படி அப்பியர் ஆகுதுன்னா என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனை வந்து அப்படியே இந்த ஸ்கிரீனா வந்துகிட்டு இருக்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜினுங்க எந்த அளவுக்கு நம்ம லைஃப செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஏன் வந்து இட்ஸ் அன் அப்பியரன்ஸ்னு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா, மாயா மாயான்றது தான் அப்பியரன்ஸ் தோற்றம்னு சொல்லிட்டு இருக்கேன். புதுசா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டான்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மாயா அப்படிங்கிற ஃபீல் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்ட் வந்துடும். இப்போ நேற்று கூட எனக்கு ஒருத்தவங்க நம்ம குரூப் மெம்பர் ஃபோன் பண்றாங்க, எனக்கு இடுப்பு வலி முதுகு வலி தாங்க முடியல, அந்த பெயின்ல வந்து எனக்கு கண்ணீரே வருது அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது யூ ஃபீல் இட் இஸ் அன் அப்பியரன்ஸ்பா. இது உண்மை இல்லப்பா. உண்மைன்னா அது பெர்மனண்டா இருக்கும்பா. ஆனா ஒரு நேரத்துக்கு மாறுது வருது போகுது அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத ஃபீலிங் பண்ணணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். சரியா? அது என்னுடைய அப்பியரன்ஸ். எதுக்காக வந்தது? நான் அனுபவிக்கிறதுக்காக நான் உருவாக்கின தாட்டு. என்னுடைய தாட்டு அனுபவிப்போம். இப்ப என்ன இருக்கு ஏன்ற அந்த ஃபீலிங்ல அவ்வளோ ஒரு பெயினை கூட நம்மளால சந்தோஷமா அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு ஆதங்கத்தை சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம க்ளோஸ் மெம்பர்ஸ் கூட நம்ம குரூப் மெம்பர்ஸ்லயே கூட இந்த ஒன்னஸ் ஃபீல் வரமாட்டேங்குதே, என்ன அவெல்லாம் மனுஷியா அப்படின்னு ஒரு தாட் எல்லாம் வருது. ஏன்னா அவன் ஒண்ணுமே இல்லடா, உன்னுடைய தாட்டு தானே அவளாக பிரதிபலித்துக் கொண்டு இங்க வந்திருக்கிறது. How could you say that she is different from you? It is because of your thought she appears like this. தயவு செய்து இணையம் புரிஞ்சுக்க கூடாது என்பது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ நான் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க. இனிமே யார் உங்களை திட்டினாலும் உங்களுக்கு கெடுதல் நினைத்தாலும் யாரோ கிடையாது. உன்னுடைய தாட்டு இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகி வருது. இங்க எல்லாமே உன்னுடைய தாட்டோட ரெஃப்ளெக்ஷன். அங்க ரெண்டாவதா ஒண்ணு பார்க்காத, மூணாவதா உன்னை தவிர இங்க எதுவுமே இல்லைன்றதை தீர்மானமா நம்பு. கனவுல உன்னை தவிர யாராவது இருந்தாங்களா? உன் கற்பனை வேலையில உன்னை தவிர யாராவது இருந்தாங்களா? அப்ப இங்க மட்டும் யாருப்பா இருப்பாங்க? இப்பவும் உன்னோட எண்ணங்கள் பிரதிபலிப்பு தானே. அது வந்து உன் எண்ணங்கள் பிரதிபலிப்பு, இதுவும் எண்ணங்களின் பிரதிபலிப்பு. அப்ப நிஜ வேர்ல்டும் உன் எண்ணங்களின் பிரதிபலிப்புன்னு ஏன் நம்ப மறுக்கிற? அப்ப ஜஸ்ட் பிரதிபலிப்பா பாரு, அப்பியரன்ஸா பாரு. நீதான் அப்பியர் ஆயிட்டு இருக்கேன்னு சேர்ந்து பாரு.
அங்க இன்னொரு எல்லாம் புதுசா எல்லாம் அப்பியர் ஆகல. அந்த அப்பியரன்ஸ்ல கூட வேற யாரும் இல்ல, நீ தான் இருக்க. அப்போ மோசமான எதிரியா உன் மனசுக்குள்ள எவனையாவது வச்சிருந்தேன்னா அது யாரோ கிடையாது, நீ தான் அப்படி அப்பியர் ஆயிட்டு இருக்க என்று ஒருத்தர் ரொம்ப அசிங்கமா நீ நினைக்கிறியா, நீ தான் அப்படி அசிங்கமா இருக்க. பயங்கர ஸ்கில்ஃபுல்லா நினைக்கிறியா, நீ தான் அப்படி இருக்க. ஏக்கன் கொள்ளணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப அன்பிட்டா முட்டாளா இருக்கியா, நீ தான் அப்படி இருக்க. அவனை துவேசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் யுவர் தாட் இஸ் ரெஃப்ளெக்டட் லைக் திஸ். உன்னுடைய வெறும் உன் எண்ணமே தானங்க இப்படி அப்பியர் ஆயிட்டு இருக்கு. ஃபீல் இட் லைக் தட். ஜஸ்ட் பை ஃபீலிங் இட் லைக் தட் யூ வில் ஃபீல் லைக் ஞானி. ஞானி தாங்க நீங்க. இப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்களா நீங்க ஞானி தான் அப்படிங்கிறேன். ஏன்னா நீங்க சமபாவனை ஆட்டோமேட்டிக் கிராஸ் ஆயிடும். விருப்பு வெறுப்பு அகங்காரம் ஒரு மண்ணு வராது. இருக்கிறது நீங்க தானே. உங்களுடைய தாட் தானே. நீங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரம்ம அனுபவங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, இவ்வளவுதாங்க. Just if you feel that whatever appears here is just my own reflection of thoughts. என்னுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இந்த உலகம் தெரிந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிரம்ம ஞானிதான். லீலை புரிகின்ற பிரம்ம ஞானியாக உச்சகட்ட தத்துவத்தை பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஞானியா நீங்க மாற முடியும் என்று நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். சரியா? ட்ரை பண்ணி தான் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். டவுட் இல்ல, இன்னும் அழகா ஈஸியா உங்களுக்கு நம்புற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றேன், ஒரு பொண்ணு வந்து ஏய் அவ ரொம்ப நல்லவடா அப்படின்னு நான் சொல்றேன். அவ நல்லவளாக்கும். அவ எவ்வளவு மோசமானவன்னு உங்களுக்கு தெரியாது. மோசமானவன் எனக்கு தெரியாது. என்னடா சொல்ற? நீங்க எல்லாமே வந்து தப்பு தப்பா பாக்குறீங்க. அவ வந்து நல்லவ கிடையாது. நீ எப்படிமா சொல்ற? ஏதாவது ஒண்ணு நீ சொல்லு, அவள் தீயவள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லும் போது யோசிச்சு பாக்குறா. யோசிச்சு பார்த்துட்டு இல்லங்க, உங்ககிட்ட அவ நல்லவளா தான் இருக்கா. உங்களுக்கு அவ எந்த தீங்கும் நினைக்கல, எந்த கெடுதலும் நினைக்கல, அவ எதுவுமே பண்ணல. ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி இருக்கா. ஆனா என்கிட்ட எப்படி மோசமா நடந்துகிட்டா தெரியுமா? அவகிட்ட எப்படி மோசமா நடந்துகிட்டா தெரியுமா? நீங்க உங்ககிட்ட நடக்கிறத மட்டும் வச்சுதானே நீங்க பாக்குறீங்க. அப்படி எங்க நடந்தது தெரியுமா? இப்படி நடந்தது தெரியுமா என்ற வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்தா. திஸ் இட் செல்ஃப் இஸ் பிகஸ்ட் ப்ரூஃப் நான் சொல்ல வரேன். இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றேன்றத நுணுக்கமா கவனிங்க. இவள் நல்லவளாக எனக்கு வந்தாள்னு சொல்றோம்ல, என்னுடைய தாரோட ரெஃப்ளெக்ஷன் இவ. என்னுடைய கர்மாப்படி இவள் எனக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய தாட்டுக்கு ஏத்த மாதிரி இவ வந்திருக்கா. அப்ப யாரவ? நான் தான் அவ. ஜஸ்ட் எந்த அளவுக்கு ஈஸியா புரியுது நல்லா பாத்துக்கோங்க. இத வந்து எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஈஸ்வர சிருஷ்டியே தப்பா நடந்துக்குதுங்க. என்ன தப்பா நடந்துக்குதுப்பா? உங்கிட்ட அவளை நல்லவளா காட்டுதுங்க. ஆனா அவளை எங்கிட்ட நடத்தும் போது வேற மாதிரி நடத்துதுங்க. ஈஸ்வரனா நடத்துறான் அவகிட்ட கெட்ட மாதிரி. நமக்கு நடப்பதுங்கிறது ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லியிருக்கோம், நான் செய்வதுங்கிறது ஜீவ சிருஷ்டின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த பேசிஸ்ல அழகா திங்க் பண்ணி சொல்றாவ. ஈஸ்வர சிருஷ்டி என்னிடத்தில் அப்படி விளையாடுகிறது, உங்களிடத்தில் ஈஸ்வர சிருஷ்டி இப்படி விளையாடுது. லூசு பயிலே, ஈஸ்வர சிருஷ்டிக்கு சமபாவனை தான். ஆனா என்னுடைய கர்மாப்படி என்னுடைய தாட்டுப்படி ஈஸ்வரன் தான் நடத்துறான்னு வச்சுக்கிட்டா கூட என் எண்ணத்தை தான் நடத்துறான். அப்ப என் எண்ணம் தானே அவ. அப்படியே உன் எண்ணம் தானே அவ. உன் கர்மாப்படி உன்கிட்ட மோசமா நடந்துக்கிற மாதிரி நீ உன் கற்பனையப்படி உன் எண்ணம் தானடா அவ. யூ ஹாவ் டு ரிஜாய்ஸ் இட் தானே. சரி, நோ மேட்டர் அவன் நல்லவே கெட்டவங்கிறது விடுங்க. ஆஃப்டர் ஆல் வாட் எவர் தி அப்பியரன்ஸ் ஹியர் இட் கம்ஸ் டு மீ. என்கிட்ட வரக்கூடிய எல்லா அப்பியரன்ஸுமே என்னுடைய தாட்டு. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி என்னுடைய தாட்டு. அதே மாதிரி உங்ககிட்ட வரக்கூடிய எல்லா அப்பியரன்ஸுமே உன்னுடைய தாட்டு. அது நல்லதோ கெட்டதோ இந்த ஃபேக்ட் யாராவது மறுக்க முடியுமா? ப்ளீஸ் திங்க் இன் திஸ் வே. நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் யூ, இட் இஸ் நத்திங் பட் யுவர் தாட்ஸ், அப்பியரன்ஸ். இட்ஸ் நாட் எ ட்ரூ ஆக்சுவலி. பிரம்ம பாவத்திலிருந்து அனுபவிக்கிறதுக்காக தாட்டை உருவாக்குன. வேஷம் போட வந்தில்ல, வேஷம் போட்டு எதுக்காக அனுபவிக்கத்தானே. அனுபவிச்சுட்டு போயேன் என்ற இந்த உண்மையை உங்களுக்கு உணர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஃபைனலா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இயற்கை சீற்றம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எனிவே ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா ரொம்ப எதிர்வாதங்கள் அதிகமா வந்தா தானே நம்ம இன்னும் ஆழமா போக முடியும் அப்படிங்கிறதுக்காக சில எதிர்வாதங்களுக்காக நான்
இந்த ஏஐ துணை கொண்டு அலசும் போது எதிர்வாதம் என்ன வந்தது அப்படின்னா, இல்ல இல்ல சில இயற்கை சீற்றங்கள் எல்லாம் இருக்குல்ல, அது நல்லவன் கெட்டவன் பார்க்குதான் என்ன எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிடுது இல்ல. அப்போ அது கர்மா படியெல்லாம் நடக்கல, எல்லாமே உன் தாட்ஸ் தான் நடக்குது, உன் தாட்ஸ் தான் நடக்குது அப்படிங்கிற அப்படின்னா, இயற்கை சீற்றங்கள்ல அதுவே நான் சொல்றேன், இயற்கை சீற்றங்களே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சுனாமி வருது. இப்ப சுனாமி வருது அப்படின்னா, அந்த சுனாமில அத்தனை பேரும் பாதிச்சாங்கல்ல, எல்லாரும் பாவம் பண்ணாங்களாக்கும். அது பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்கல, அது பாட்டுக்கு வருது. பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலாம் நமக்கு அனுபவம் ஏற்படல, அது எல்லாமே வருது என்றெல்லாம் எவனாவது ஒருத்தன் நம்ம கிட்ட பேசலாம். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு அசனை கேள்வியா கேட்டுட்டு இருப்பான்ல, எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? அப்போ அடையே லூசு பையில அவனுக்கும் ஆன்சர் சொல்லுவோம். அந்த சுனாமி வந்தது. சரியா? அந்த சுனாமில ஒரு சிலரு துளி கூட அடிபடாம ஷேஃபா ஒரு இடத்துல காப்பாற்றப்படுகிறார்கள். ஒரு சிலரு கை கால் போனதோட காப்பாற்றப்படுகிறார்கள். ஒரு சிலருக்கு உசுரே போகுது. இப்படின்னு சொல்லிட்டு டு யூ திங்க் தட் தேர் இஸ் a common in the consequences? ஒரே மாதிரியா கான்சிக்வன்சஸ் வருது? அதுவும் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மாதிரி தானே வருது. அப்ப அது என்ன பேசிஸ்ல வரும்? இயற்கை சமபாவனைன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். அப்போ கர்ம இயற்கையோட பவரே வேறையா? ஒரே நேரத்தில் லட்சம் பேருக்கு அவன் கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கூட இயற்கைக்கு இருக்கு. எப்படி ஒரே ஒரு சுனாமிலேயே எப்படி எல்லாம் 1000 பேருக்கு கர்மாவை தீர்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டிங்கிறது அது இயற்கை அல்லது ஈஸ்வர சிருஷ்டியினுடைய வலிமை அது. சரியா? சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த மாதிரி உங்க மனசை நீங்க ஏமாத்திக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க, எனது எண்ணங்கள் தான் எனக்கு அப்பியரன்ஸா வர முடியும். எங்கன்னா எண்ணம் இல்லைன்னா எனக்கு அப்பியரன்ஸே கிடையாது. whether it's the subconscious thoughts or my karmic thoughts, கர்மாவில இருந்து வரதாக இருக்கட்டும், என்னுடைய ஆள் மனசுல இருந்து வரதாக இருக்கட்டும், எல்லாமே என் தாட்டு தான். இது ஏன் தாட் இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. என் தாட்டு மட்டும்தான் இங்க அப்பியர் ஆயிட்டு இருக்கு. இங்க நடக்கக்கூடிய எல்லா அப்பியரன்ஸுமே அப்பியரன்ஸ் நான் மாயாவை சொல்லிட்டு இருக்கேன். மாயையில தென்படுகின்ற உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அக்ரிணை உயிரிணை பொருட்கள் அத்தனையுமே என்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு. எப்படி கற்பனை வேர்ல்ட்ல ஒரு பெரிய உலகத்தை உருவாக்குறீங்களோ, எப்படி ட்ரீம் வேர்ல்ட்ல ஒரு உலகத்தை உருவாக்குறீங்களோ, அப்படியே தான் இந்த நிஜ வேர்ல்ட்லையும் உங்க கற்பனையால உருவாக்கி இருக்கிற இந்த உலகம் உங்களுடைய உலகம். நீங்கள் மட்டுமே இருக்கின்ற உலகம், உங்களை தவிர யாருமே இல்லாத உலகம் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டால், யார் யாரிடம் கோவப்படுவது, கோவப்பட்டா கூட நடிப்பா தான் இருக்கும் இல்லையா? அனுபவிக்கிறதுக்காக பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன் என்னத்தை நான் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் feel that everything is myself only. இதுல மட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது. சரியா? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிப்போம். ஃபைனலா நான் சொல்ல நினைக்கிற பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து மோசக்காரனாவே இருந்துட்டு போறேன். நான் பல நூறு ஜென்மங்கள்ல பல பெரும் பாவியாவே இருந்துட்டு போறேன். ஆனா நான் இப்ப பேசிட்டு இருக்க இந்த உண்மை மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஐ எம் தி மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். நான் 2 பேர் இருக்கிறேங்க. ஒருத்தன் வந்து நிறைய பாவம் பண்ணுவேன், இவன் வந்து நிறைய புண்ணியம் மட்டுமே பண்ணுவேன், பாவமே பண்ணாதவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 பேருக்கும் இந்த உண்மை புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற உண்மை இந்த 2 பேருக்குமே புரிஞ்சிருச்சு. அப்போ who is the most luckiest person அப்படின்னா இவன் தாங்க luckiest person. ஏன்னா இவனுடைய கற்பனை வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா கர்மா பயங்கரமா அடிக்கும். ஏன்னா லூசுத்தனமா கற்பனை பண்ற போது, வில்லத்தனமா கற்பனை பண்ணும் போது எஃபெக்ட் வந்து கான்சிக்வன்சஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். அப்போ சுவாரஸ்யமான சினிமாவை பார்க்க போறது யாருன்னா இவன் தான். ஏன்னா இவனுக்கு முன்னாடி வர்றவங்க எல்லாம் எக்கச்சக்கமான கெட்ட நபர்கள் எல்லாம் வருவாங்க, இவனை கவுக்கிறதுக்காகவே வருவாங்க. எக்கச்சக்கமான லீலைகளாக இவனுக்குத்தான் வரும். வெறும் புண்ணியமா பண்ணி வச்சிருந்தானே இவனுக்கு என்ன லைஃப் போர் தான் அடிக்கும். எங்க படத்துல வில்லன் இல்லைன்னா படத்தையே பார்க்க முடியாதுங்க. அப்ப நீ இதுவரைக்கும் எத்தனை பாவம் செய்தேன் என்பது முக்கியம் அல்ல, நீ பாவம் செய்தவனா இருந்தால் உண்மையில் யூ ஆர் தி லக்கியஸ்ட் பர்சன். இந்த உண்மை புரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஞானம் புரிஞ்சிருச்சுன்னா, இதன்படி நான் வாழ தீர்மானித்து விட்டால் யூ ஆர் தி மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன். ஏன்னா மாயான்னு புரிஞ்சிருச்சு. மாயான்னு புரிஞ்சதோட மட்டும் இல்லாம என்னுடைய மாயை, ஏன் கற்பனை, ஆஹா வரட்டுண்டா, என்ன வேணா வரட்டும், நான் தானே என்ற அந்த புரிதலோடு அனைத்தையும் சுவைக்க போகின்றேன். இங்கே பாவம் எவனுக்கு ஒண்ணுமே வராது, எல்லாம் நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கான். போர் தான் அடிக்கும் இல்ல. So please try to understand, anyway this world is nothing but my own projection. நான் சிருஷ்டித்தது என்ற ஒரு முழுமையான தெளிவில் எவரையுமே என்னை தவிர வேறாக பார்க்க கூடாது. எது நடந்தாலும் இது நான் செய்த கல்பனை, நான் அனுபவிக்காமல் வேறு யார் அனுபவிப்பார்கள் என்று பூரணமாக இந்த உலகத்தை சுவைப்போம். கிருஷ்ணனை லீலையை போன்று
நீங்களும் லீலை புரிவதாக இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி பதிலை நிறைவு செய்கின்றேன். அண்ணா அண்ணா ம். இப்போ சொல்லு. வந்து ஜீவ சிருஷ்டி இப்போ சொன்னீங்க இல்லையா? ஜீவ சிருஷ்டியில் இப்போ பண்ணுறதும் முன்னாடி பண்ணதும் ஆஹ், ஈஸ்வரன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான் அப்படின்னு மாதிரி கற்பனை உலகம் அப்படிங்கிறது உன்னுடைய இது மட்டும்தான், அதில் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி எடுத்துக்கிறது? கனவு, சாரி, கற்பனை. கற்பனை. கற்பனை வேர்ல்டு வந்து அந்தந்த நேரத்திலேயே அந்தந்த அந்த கற்பனைக்கு ஏற்ற அனுபவம் கிடைத்துக் கொண்டே வருவது. சரியா? ட்ரீம் வேர்ல்டு இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ட்ரீம் வேர்ல்டு நீ எப்பவோ கற்பனை பண்ணதெல்லாம் வந்து உன் அனுபவத்துக்கு வருது. நீ என்ன கற்பனை பண்ணேன்னு தெரியாததுக்கெல்லாம் அனுபவம் வருது ட்ரீம் வேர்ல்டு. ட்ரீம் வேர்ல்டோட இந்த நிஜ வேர்ல்டை ஈக்குவேட் பண்ண ரொம்ப ஈஸியா புரியும். கற்பனை வேர்ல்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம், பட் 100% மேட்ச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா கற்பனை பண்ணுகின்ற அந்த நேரத்திலேயே அனுபவம் கிடைத்து முடித்துவிடும். இட் வில் நாட் எக்ஸ்டெண்ட் ஃபார் அ லாங் டைம். அதாவது இந்த கர்மா, இந்த ஈஸ்வரா, அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து இந்த வேர்ல்ட்ல இல்ல. அதனால பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வித் ட்ரீம் வேர்ல்ட் அண்ட் தி நிஜ வேர்ல்டு, இந்த ரெண்டுமே. பட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு கற்பனையும் நீங்க சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னா, ஏன்னா வெறும் அப்பியரன்ஸ்லயே நீங்க சுகதுக்கத்தை அனுபவிக்கிறீங்க, போத் கற்பனையிலையும் ட்ரீம்லயும். அதே மாதிரி இதுவும் ஜஸ்ட் அப்பியரன்ஸ் தான். சுகதுக்கம் வருதுன்றதுக்காக அது உண்மையை ஆயிடாது. நம்முடைய பிரம்ம உணர்வு தான் வெளிப்படுத்துகிறது. பிரம்ம உணர்வே இங்கே வெளிப்படுத்துகிறது என்ற ஒரு உணர்வோடு நாம் சுவைக்க வேண்டும். பிரம்ம உணர்வை விதவிதமா வெளிப்படுத்த சுவைப்பதற்காக தான் நான் கற்பனை பண்ணுங்க. அந்த கற்பனையை அனுபவிப்போம். துவேஷம் என்பது இயலளவும் எந்திரிக்கவே முடியாதுங்க. யாரையும் நிந்தனையே பண்ண முடியாதுங்க. என்னையே நான் நிந்தனை பண்ண முடியுமா? என்னையே நான் துவேசிக்க முடியுமா? அப்ப நான் கோவப்பட்டா கூட நடிப்பா இருக்கும், துவேஷிச்சா கூட நடிப்பா இருக்கும். எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் ஆக்ஷனாக மட்டும்தான் இருக்கும். வேற லெவல்ல இந்த உலகத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓகேண்ணா.